ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாள் தேவன் நமக்கு தந்தருளினதான அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் ஆவலோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளும் உங்களுடைய வீடுகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது. இந்த நல்ல நாளில் நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வழி நடத்துவார் என்றுமே. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வழி நடத்துவார் என்றுமே. கரம் பிடித்தவர் நடத்துவார், தம் வார்த்தையால் நடத்துவார். கரம் பிடித்தவர் நடத்துவார், தம் வார்த்தையால் நடத்துவார். நடத்துவார் இயேசு நடத்துவார், நடத்துவார் என்னை 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 நடத்துவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வழி நடத்துவார் என்றுமே. கரம் பிடித்தவர் நடத்துவார், தம் வார்த்தையால் நடத்துவார். கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும், துன்பத் துயரங்கள் நேர்ந்தாலும், கண்ணீர் கவலைகள் சூழ்ந்தாலும், கர்த்தர் நித்தமும் நடத்துவார். கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும், துன்பத் துயரங்கள் நேர்ந்தாலும், கண்ணீர் கவலைகள் சூழ்ந்தாலும், கர்த்தர் நித்தமும் நடத்துவார். நடத்துவார் இயேசு நடத்துவார், நடத்துவார் என்னை 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 நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் லீமா ரோஸ். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட ஒரு பெண். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது என்னோட திருமணம் 1977 என் திருமணம் ஆனது. என் கணவருடைய குடிப்பழக்கத்தினால சில நண்பர்களால் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வஞ்சிக்கப்பட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், சண்டைகள். அதனால நான் அதிகமாக மன உளைச்சலுக்கு போனேன். அதனால நிறைய தற்கொலை பண்ணிக்கவும் நான் முடிவெடுத்தேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாமல் போனது. அவங்களுடைய சரீரத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு அவங்க மிகவும் மிகவும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மோசமான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. காப்பாற்ற ஒருவருமே இல்லை. அதிகமான பண விரைவு, நகை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சேதாரமானது. என்ன செய்வது என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுது, யார் எங்களை காப்பாற்றுவார், இந்த சூழ்நிலையிலிருந்து யார் எங்களை மாற்றுவார் என்ற பொழுது நான் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து என் கணவரை நீங்க தான் திருத்தணும், எப்படியாவது அவங்களை நீங்க விடுதலை ஆக்கி ஆக வேண்டும் என்று அவர் சமூகத்துல கெஞ்சி மன்றாடி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் பொழுது விடுந்தா இன்னைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகுன்ற ஒரு பய உணர்வுல நான் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த குடியிலிருந்து அவங்க விடுதலை அடைய முடியவே இல்லை. ஒரு நாள் ஒன்று வந்தது. மிகவும் சீரியஸ் ஆயிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவர் மிகவும் சீரியஸ் ஆயிட்டார், அவங்கள காப்பாற்ற முடியாது, 3 நாட்கள் அவங்க இறந்து விடுவார் என்று சொல்லி டாக்டர் தஞ்சாவூரில் 1995 இந்த வார்த்தையை சொன்னாங்க. மிகவும் பயந்து போனேன், அழுதேன், கண்ணீர் விட்டேன். 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வேன் என்று நான் அழுது திக்கற்றவளாக நின்ற பொழுது ஆண்டவருடைய கரம் எனக்கு தென்பட்டது. அவருடைய பாதத்தில் போய் விழுந்தேன். ஆண்டவரே, என் கணவர் நீர் காப்பாற்றும், ஜீவனை தாரும் என்று சொல்லி நான் கேட்ட பொழுது ஆண்டவர் மனதுருகினார். இரக்கமுள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். என் கணவருடைய அந்த எல்லா பாதிக்கப்பட்ட உறுப்புகளையும் ஆண்டவர் சுகமாக்கினார். மஞ்சள் காமாலை, சுகர், ஹார்ட்ல பிரச்சனை எல்லாம் வரிசையாக நின்றது. எதுக்கு எதை ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு டாக்டருங்களுக்கு தெரியல. அதனால தான் அவர் இறந்து விடுவார் என்று சொன்னார். ஆனா அந்த நாட்களில வடித்த கண்ணீருக்கு, செய்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார்.
அவர்களை சுகமாக்கினார். டாக்டருங்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக இந்த நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு கடந்த வாரம் எங்களுடைய திருமண நாள். 47வது ஆண்டை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். என் பிள்ளைகள் 2 பேர் வளர்ந்தார்கள். அவங்க நல்ல இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்களா இருக்காங்க. மகன் அருமையான நல்ல ஒரு போதகரா இருக்கிறார். அருமையான மகள் நல்ல ஒரு ஊழியக்காருக்கு மனைவியா இருக்கிறாங்க. அவங்க நிமித்தம் தான் இந்த இடத்துல நான் சாட்சியாக என்னை தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில கிடைத்திருக்கிறது. அந்த 1995 ஒருவேளை என் கணவர் மரித்து போயிருந்தார், என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்கி இருக்க முடியாது. இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கண்ணீர் வெடித்த போது கர்த்தரின் கணவருடைய அந்த மோசமான சூழ்நிலையை மாற்றினார். குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். இன்னைக்கு மகிழ்ச்சியோடு நான் என் கணவரும் எல்லா இடங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறோம். அநேகருடைய வீடுகளுக்கு சென்று ஜெபிக்கிறோம். எங்களால் அநேகர் விடுதலை அடைகிறாங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இதே போல உங்க வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பாராக. மிகவும் அன்பானவர்களே, அற்புதமான இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சியை அடைகின்றோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அநேகர் இந்த தொலைக்காட்சி ஊழியங்களின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள். பலர் எங்களை தொடர்பு கொள்கின்றீர்கள். அநேகருக்காக நாங்களும் ஜெபித்து வருகிறோம். விசேஷமாக யாரெல்லாம் எங்களை தொடர்பு கொண்டு பேசி ஜெபித்து கொள்கின்றீர்களோ உங்களுக்காக விசேஷமாக ஒரு குழுவினர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போகின்றார்கள். முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளிலே உபவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க துவங்கிவிட்டோம். உங்கள் பெயர்களை எல்லாம் எழுதி ஜெபக்குறிப்புகளை எழுதி ஜெபிக்க துவங்கிவிட்டோம். அநேகருடைய வாழ்விலே தேவன் அற்புதங்களை செய்ய துவங்கிவிட்டார். அநேக குடும்பங்களிலே நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற சாட்சியையும் சொல்ல துவங்கிவிட்டார்கள். அநேகர் கர்த்தர் வழி நடத்துகிற விதங்களை அவர்கள் தங்கள் வாழ்விலே அனுபவித்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலும் தேவன் இந்த வார்த்தைகளினால் உங்களையும் தொடப்போகிறார். 139ஆம் சங்கீதத்தை உங்களுக்காக நான் இன்று தியானிக்க விரும்புகின்றேன். 139ஆம் சங்கீதத்தை உங்கள் கைகளிலே முடிந்தால் பைபிள் இருக்கும் என்றால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 24 வசனங்கள் இந்த வேத பகுதியிலே இருக்கின்றன. அழகாக சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த 139ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார். தேவன் நம்மை எவ்வளவு நுணுக்கமாய் அறிந்திருக்கிறார். அவருடைய சிந்தனை, அவர் நம்மை வழிநடத்துகிற விதங்கள் ஆச்சரியமானவைகள் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு வழி உணர்த்துகிறது. 1ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். இது தாவீது அழகாய் எழுதின ஒரு சங்கீதம். அவர் இப்படி ஆரம்பிக்கிறார்: கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஓ லார்ட், யூ ஹாவ் சர்ச்ட் மீ அண்ட் நோன் மீ. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பல நேரங்களிலே மனிதர்களாகிய நமக்கு ஆண்டவரை பற்றிய ஒரு சிந்தனை வரும் பொழுதெல்லாம், அவர் யார், நம்மை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? சிலரெல்லாம் கேள்வி எழுப்புவாங்க, ஓ, என்னை பற்றி கடவுளுக்கு என்னப்பா தெரியும்? கடவுள் கடவுள் சாமி தெய்வம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். எல்லாம் சரிதான். எங்க கஷ்டம்லாம் கடவுளுக்கு தெரியுமா? நாங்கள் படுற வேதனையெல்லாம் அந்த சாமிக்கு கடவுளுக்கு தெரியுமா? எங்க தெரியும்? தெரிஞ்சா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் என்று தங்களுக்குள்ளே நொந்து கொள்வார்கள், புலம்பிக் கொள்வார்கள். சங்கீதக்காரனை பாருங்கள், தாவீது. இந்த மனிதனைப் போல பாடுபட்டவர்கள் இருப்பார்களா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். எல்லாராலும் நெருக்கப்பட்டவர், சிறு வயதிலிருந்து
தன் வாழ்க்கையில் அதிகமாய் நொந்து போன ஒரு மனிதன், பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டு, சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு, திருமணம் செய்த மனைவியால் புறக்கணிக்கப்பட்டு, பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு, துரத்தப்பட்டு, நம்பினவர்களால், நண்பர்களால், பாருங்கள், எந்த திசையில் திரும்பினாலும் புறக்கணிப்பும் வேதனையும் ஒரு நஷ்டமும் கண்ணீரும் தாவீதின் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் இவருடைய வாழ்நாளிலே இவ்வளவு புறக்கணிப்புகள் இருந்த போதும், எல்லாரும் புறக்கணித்து எல்லாரும் வெறுத்து தள்ளின போதும், நேசிக்கிறவர்களையும் உண்மையான பலரையும் ஆண்டவர் படிப்படியாய் கொடுத்து கொண்டே வந்தார். இங்கே ஒரு சங்கீதத்தை அவர் எழுதுகிறார், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பல சவால்களுக்கு நடுவில் இந்த சம்பவத்தை அவர் எழுதுகிறார். ஆண்டவரே, என்னை பற்றி பலரும் பலவிதமாய் பேசுகிறார்கள், ஆனால் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் உட்கார்ந்தாலும் உமக்கு தெரியும், எழுந்திருந்தாலும் உமக்கு தெரியும். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகின்றீர். You know when I sit down and when I rise up, you discern my thoughts from afar. தூரத்திலிருந்து, நான் எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். தேவனுடைய தன்மைகள், பண்புகள் என்ன என்று படிக்கும் பொழுது 3 மிக முக்கிய பண்புகள், 4 என்றும் வைத்துக் கொள்ளலாம். அதில் ஒன்று, ஆண்டவர் யார்? எல்லாவற்றையும் அறிந்தவர். தி omniscient God. அவருக்கு அனைத்தும் தெரியும். He knows everything. இரண்டாவதாக, ஆண்டவர் யார்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? He is an omnipotent God. All powerful. சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். மூன்றாவதாக, ஆண்டவர் யார்? Is omnipresent God. Omnipresent God. எங்கும் நிறைந்தவர், எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர். ஆண்டவர் யார்? Is immutable God. மாறாதவர். இது வேத பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிகிறீர். நான் உட்கார்ந்தால், நான் எழுந்திருந்தால் எல்லாம் உமக்கு தெரியும். அதனுடைய அர்த்தம் என்ன? நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. The omniscient God. உமக்கு எல்லாம் தெரியும். உம்மை மறைத்து உமக்கு மறைவாக எதையும் என்னால் செய்ய முடியாது. அதை அவர் அழகாய் சொல்லுகிறார். ஆண்டவரே, உங்களை பற்றி நினைக்கும் பொழுது இவ்வளவு என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? ஓ, நான் என்ன பேச போகிறேன் என்று கூட உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எல்லாருக்கும் பேசின பிறகுதான் தெரியும் என்ன பேசினாங்கன்னு. ஆனா நான் நம்புகிற ஆண்டவருக்கு நான் பேசுவதற்கு முன்பதாகவே என்னை பற்றி தெரியுமா? இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமானது. தாவீது நெருக்கப்படுகையில், தாவீது ஒடுக்கப்படுகையில், தாவீது புறக்கணிக்கப்படுகையில், தாவீது கைவிடப்படுகையில் அவனுக்கு இந்த அறிவு ஆச்சரியமாய் இருக்கிறது. என்ன அறிவு? ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா. நான் நின்றால், நடந்தால், உட்கார்ந்தால், எழுந்திருந்தால், படுத்துக் கொண்டால் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் என்ன பேச போகிறேன் என்பதும் உமக்கு தெரியும். என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பல சவால்கள் வழியாக நீங்கள் கடந்து போகிறீர்களா? ஜனங்கள், உங்கள் குடும்பத்தார், உங்கள் நண்பர்கள் உங்களை தவறாக எப்பொழுதும் புரிந்து கொள்கின்றார்களா? ஓ, யாரிடம் சொல்லி என்னை நான் புரிய வைப்பேன்? எல்லாரும் என்னை தப்பு கணக்கு போடுகிறார்கள். என் பெற்றோர்கள் என்னை பற்றி தவறாய் பேசுகிறார்கள். நான் நம்பி விரும்பி திருமணம் செய்த என் கணவனும் என்னை தவறாக பேசுகிறார். சில இடங்களிலே, ஓ, நான் மிகவும் நேசித்த என் மனைவி கூட என்னை பற்றி தவறான வதந்திகளை பரப்புகிறாள். தவறு அவதூறு பேசுகிறார்கள்.
பாசமா வளர்த்த பிள்ளைகள் கூட நாங்கள் பேசாததை பேசினோம் என்று சொல்லுகிறார்கள். எங்கள் பெற்றோர்கள் கூட எங்களை பற்றி அவதூறு பரப்புகிறார்களே. இப்படி ஒருவரை மாற்றி ஒருவருக்கு ஒருவர் அவதூறுகளை பரப்பிக் கொள்ளும் பொழுது, அன்பானவர்களே, நன்றாக கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன், ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? பிகாஸ் நீங்க எங்க எல்லா இடத்திலும் நீங்க இருக்கிறீங்கப்பா. நீங்க எல்லா இடத்திலும் இருக்கிறீங்க. omnipresent God, எங்கும் நிறைந்தவர், எங்கும் நிறைந்தவர். உமது சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க. நான் பாதாளத்துல போய் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க. 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. நான் சமுத்திரத்தினுடைய கடைசிக்கு போனாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், அங்கேயும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும். சங்கீதக்காரனுக்கு ஒரு தெளிவு இருந்தது. என்ன தெளிவு என்றால், நிச்சயமாய் அவர் ராஜாவாக இருக்கிறார். அரண்மனையிலே பல இடங்கள், எல்லாருக்கும் தெரிந்த இடங்கள் இருக்கும். அரண்மனையில் உணவறை, முக்கியமாக ராஜ கொலுமண்டபம், மக்களை சந்தித்தல், மந்திரிகளை சந்திக்கிற இடம், வெளியே யுத்தங்கள், தளவாடங்கள் வைத்திருக்கிற, ஆயுதங்கள் வைத்திருக்கிற இடம், ராஜாவினுடைய வீடு, இவைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தவைகள். ஆனால் ஆபத்து வரும்பொழுது ராஜா ஒளிந்து கொள்வதற்கு, ராஜாவின் குடும்பத்தினர் ஒளிந்து கொள்வதற்கு, மந்திரிகள் ஒளிந்து கொள்வதற்கென்று அரண்மனையிலே பல இடங்கள் ரகசிய அறைகள் இருக்கும். இந்த ரகசிய அறைகள் எல்லாம் அறிந்து வளர்ந்து பழகினவர் தான் இந்த ராஜா தாவீது. அவர் சொல்லுகிறார், நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நான் உமது கரத்தை தாண்டி, உமது செயலை தாண்டி, உமது பார்வையை தாண்டி நான் பாதாளத்துக்கு போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீரே. எவ்வளவு பெரிய பாதாள அறையில் போய் நான் ஒளிந்து கொண்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஆச்சரியம். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஒருவேளை உங்கள் வீட்டிலே ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, நீங்கள் பூட்டப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டவர்கள் போல நீங்கள் கிடக்கின்றீர்களா? உங்களை விடுதலை செய்ய இதுவரை யாரும் வரவில்லையா? காப்பாற்ற முடியாமல், உங்களை நீங்களே காப்பாற்ற முடியாமல், பிறரும் உங்களை வந்து சந்திக்க முடியாத ஏதோ ஒரு இக்கட்டிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? விடுதலை செய்ய ஒருவர் இருக்கிறார். எந்த பாதாளத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் உங்களை பார்க்கிறவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர்தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு. அன்பானவர்களே, ஒருவேளை இருள் உங்களை சூழ்ந்து கொண்டதா? அந்த இருளும் இரவும் வெளிச்சமாக மாறும். அதை அழகாய் சொல்லுகிறார். ஓ ஆண்டவரே, இருளும் சரி வெளிச்சமும் சரி, உமக்கு எல்லாம் சமம். அற்புதமாய். மேலும் அவர் தனது பிறப்பை பற்றி இப்பொழுது பேசுகிறார். நான் என் தாயின் வயிற்றிலே பிறப்பதற்கு முன்பதாகவே அதிசயமாக நான் படைக்கப்பட்டேன். ஆண்டவரே, உம்மை நான் துதிக்கிறேன் என்று அவரை துதிக்கிறார். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இப்படிப்பட்ட சிந்தனையோடு கடைசியிலே அவர் பேசி வருகிறார். இப்பொழுது சத்துருக்களை பற்றி பேசுகிறார். ஆண்டவரே, துன்மார்க்கர்கள் இவ்வளவு பேசுகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அநேக துன்மார்க்கர்களை நான் பார்க்கிறேன். வீம்புக்காரர்கள், இரத்த பிரியர்கள். இரத்த பிரியர்கள் என்றால் சண்டைக்கு வருகிறவர்கள். சும்மா இல்லைங்க, சண்டை என்றாலே ரத்தம் என்று பேசுகிறவர்கள், காயப்படுத்துகிறவர்கள், ரத்தம் சிந்த வைக்கிறவர்கள். இவர்களை எல்லாம் அவன் பேசுகிறான். அவன் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். துரோகம் பேசுகிறவர்கள், துன்மார்க்கமாய் பேசுகிறவர்கள், ஆண்டவருடைய பெயரை வீணாய் பேசுகிறவர்கள், ஆண்டவரை பகைக்கிறவர்கள். ஆண்டவரே, உங்களை பகைக்கிறவர்களை நானும் சேர்ந்து பகைக்கிறேன்ப்பா. அவன் பேசிவிட்டு அவன் சொல்லுகிறான்,
தேவனே, 23ஆம் வசனம் 24ஆம் வசனம், நீங்கள் இந்த சங்கீதத்தை நீங்கள் கவனமாய் பாருங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். Search me, O God, and know my heart. Try me and know my thoughts. 4 காரியங்கள் அதுல அவன் தன்னுடைய ஜெபத்தின் கடைசியாக அவன் பேசுகிறான். Search me, O God. தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். நான் இவ்வளவு பேசுகிறேனே, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் சர்வ வியாபி, நீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர், நீர் மாறாதவர். இவைகள் எல்லாம் எனக்கு புரிந்திருக்கிறது. ஆனால் இதற்கு நடுவிலே, என் சத்துருக்களுக்கு நடுவிலே நீர் இப்பொழுது என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு தெரியும், தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிகின்றீர். அம்மா, ஐயா, கவனியுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கை பெரிய சவால் நிறைந்ததாய் நெருக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைமையிலே, அநேக இரத்த பிரியர்களுக்கு நடுவிலே நடுங்கி போய் துன்மார்க்கர்களுக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஓ, பயமுறுத்துகிறார்களா? உங்களை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறார்களா? குடும்பத்தால், நண்பர்களால், அருகில் வசிப்பவர்களால், உங்கள் பகுதி மக்களால், வேலை செய்கிற இடங்களிலே, கல்லூரிகளிலே மிரட்டப்படுகிறீர்களா? உபத்திரவப்படுத்தப்படுகிறீர்களா? கவனியுங்கள், ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். தாவீது எப்படி ஜெபித்தார்? தாவீதுக்கு தேவனை பற்றிய முழு அறிவு இருந்தது. அவர் எப்படி உண்டாக்கப்பட்டார், அவர் கருவை கூட தாயின் வயிற்றில கண்ட தெய்வம் இருக்கிறார் என்பதை அறிந்து சொன்னார். ஆனால் கடைசியில் சொல்லுகிற வார்த்தை மிக முக்கியம். தேவனே, ஒரு முறை கூட என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா. ஓ லார்ட், சர்ச் மீ ஓ காட் and know my heart. என் ஹார்ட்டை பாருங்க, என் இருதயத்துல நான் எப்படி இருக்கிறேன், நான் நல்லவரா, நான் கெட்டவனா, ஏன் இந்த கஷ்டம், என்ன பாருங்க ஆண்டவரே. அறிந்து என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். கடைசி வசனம், and see if there be any grievous way in me and lead me in the way everlasting. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என் சிந்தனை தெரியும், நான் படுத்திருந்தா அவங்களுக்கு தெரியும், நான் நடந்தா தெரியும், நான் உட்கார்ந்தா தெரியும். ஏன், நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே என் வயிற்றில், என் தாயின் வயிற்றில் நான் கருவா இருந்தது உங்களுக்கு தெரியும். என் வார்த்தை வெளியில வர்றதுக்கு முன்பதாக என்ன சொல்ல போறேன்னு தெரியும். ஆனால் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன், தி omnipotent God, உங்களுக்கு முன்பதாக, தி omniscient God, எல்லாம் அறிந்த ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக, தி omnipresent God, எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவரே, உமக்கு முன்பாக சொல்லுகிறேன், சர்ச் மீ ஓ காட், என்று ஆராய்ச்சி பாருங்க. ஏதாவது வேதனை உண்டாக்குகிற வழி, நான் உங்களுக்கு வேதனை உண்டாக்குகிற வழியை நான் ஏதாவது செய்து இருந்தால், செய்து கொண்டிருப்பேன் என்றால், அல்லது செய்ய திட்டமிட்டு கொண்டிருப்பேன் என்றால், லார்ட், ஆண்டவரே, என்னை பார்த்து பரிசோதனை செய்து என்னை திருத்தி நித்திய வழியிலே, ஆண்டவரே, நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்ன ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்கள். தன் வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றி அவன் அழகாய் பேசுகிறான். பின்பு ஆண்டவருடைய அறிவு, ஞானம், அவருடைய செயல்களை அழகாய் பேசுகிறான். அவர் யார் என்று அவனுக்கு தெரிந்திருக்கிறது. கடைசியில் சத்துருக்களும் நெருக்குகிறார்கள் என்றும் சொல்லுகிறான். ஆனாலும் முடிக்கும் பொழுது அவன் இப்படி அழகாய் முடிக்கிறான். 4 காரியங்களை சொல்லி முடிக்கிறான். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து, என்னை சோதித்து என்னை சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அன்பானவர்களே, நீங்களும் ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்டவர்ட்ட சர்ச் மீ ஓ காட், ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. நோ மை ஹார்ட் ஓ காட், ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ட்ரை மீ ஓ காட் அண்ட் நோ மை தாட்ஸ். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க,
என்று ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க முடியுமா? இருக்கிற இடங்களில் நீங்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். சில நேரங்களில் உம்மை பற்றிய அறிவு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உம்முடைய காந்திக்கு பார்வைக்கு மறைவாக நாங்கள் எங்கும் போக முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இன்னமும் உதவி செய்யுங்கப்பா. பல நேரங்களிலே சத்துருக்கள் நெருக்கும் பொழுது, துன்மார்க்கர்கள் நெருக்கும் பொழுது, இரத்த பிரியர்கள் நெருக்கும் பொழுது, வாழ்க்கை கடினமாய் வரும் பொழுது நாங்கள் தாவீதை போல ஜெபிக்கிறோம். வேதனை உண்டாக்குகிற வழி, நாங்கள் இந்த துன்மார்க்கரை போல உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி எங்களிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து இந்த நேரத்திலே உமக்கு பிரியமான நித்திய வழியிலே எங்களை நடத்துங்கப்பா. எங்களை ஆராய்ந்து பாருங்க, எங்க இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, எங்களை சோதித்து எங்கள் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாதப்பா. நீர் எல்லாவற்றையும் பார்க்கிறீர், நீர் எல்லா நேரங்களிலும் எங்களோடு இருக்கிறீர். எங்கு போய் படுத்தாலும் உமக்கு மறைந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது. ஆகவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை பற்றி நன்கு தெரியும், ஆனாலும் ஆண்டவரே சுயமாய் அந்த ஞானம் இருந்தும் தேவனே என்னை ஆராய்ந்து பார் என்று ஜெபிக்காமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்ப்பீராக. இந்த இரவு நேரத்திலே ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஒவ்வொருவரும் ஆண்டவர் எங்களை பார்க்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை செய்வார்களாக. இங்கே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் வேதனையை உண்டு பண்ணுகிற வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் தேவனே, தேவனே நித்திய வழியிலே அவர்களை நடத்துவீராக. உதவி செய்யும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் வேதனையான வழிகளை மாற்றி நித்திய வழிகளே நம் அனைவரையும் நடத்துவார். ஆண்டவர் இயேசு சுவாமி உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். God bless you. ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க குழுவாக ஆயத்தமாயிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு திருச்சபை ஊழியங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழல்களிலும் கூடவே இருந்து ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். God bless you. Amen. என்னை அழைத்த